ஆனால் எந்த ஒரு எழுத்து சார்ந்த ஒன்றையும் போகிற போக்கில் செய்ததாக வரலாறே கிடையாது. அவ்வளவு ஈடுபாட்டோடு, அவ்வளவு ஆழத்தோடு செய்கிற, எழுதுகிற ஒரு எழுத்தாளர். எங்களைப் போன்ற ஒரு இலக்கிய உலகத்துக்குள் நுழைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை, ஒரு மிகப்பெரிய பாடநூலை தூக்கி கையில் கொடுத்ததைப் போல இருந்தது புத்தகம். எத்தனை முறையில் சிறுகதை எழுதலாம் என்று சிறுகதையை எழுதியவர்கள், நமக்கு முன்னால் எழுதியவர்களை எல்லாம் எடுத்து வைத்து கொடுக்கிற அந்த ஈடுபாடு, பயிற்சி, அந்த ஆளும் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்ச்செல்வன் அவருடைய பிரத்யேக துறை, அவருடைய இடம் சிறுகதை சார்ந்த செயல்பாடுகள் தான். எங்களை போன்ற பலரை உருவாக்கியதில், செதுக்கியதில், செழுமைப்படுத்தியதில், கூர்மைப்படுத்தியதில் எங்களது அண்ணனுக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அண்ணன் என்றால் அடிக்க முடியாது என்பதால் தோழவர் என்று நாங்கள் சொல்லுவோம். அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அடி வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு அடிச்சிருக்கிறாரு எங்களை, நாங்கள் அவ்வளவு கைமாறி கொடுத்துருக்கோம். என்னுடைய காவல் கோட்டம் நாவலின் வெளியீட்டு விழாவில் தமிழ்ச்செல்வன் சிறப்புரையாற்றினார். இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் நான் உரையாற்றினேன். இவ்வளவு பெருசு 1000 பக்கத்துக்கு நீ புத்தகம் எழுதுவியா, இது எப்படி நாங்கள் படிக்கிறது அப்படின்னு காவல் கோட்டம் வெளியீட்டு விழாவில் அவர் பேசின வீடியோ இருக்கு. இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் நான் பேசுகிறேன். இது 1000 பக்கம். இப்போ சாகித்ய அகாடமி கொடுத்துருக்கிற புத்தகம் 1000 பக்கம். வரலாறு திருப்பி அடிக்கின்ற கணக்கு நேர் செய்யப்பட்டது. எனவே அதே புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. 2 கணக்கும் நேர் செய்யப்பட்டது. அவருடைய நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதற்காக பாரதியினுடைய இந்த பாராட்டு விழா கடந்த 40 ஆண்டாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொடர்ந்து கருத்தியல் தளத்தில், எழுத்துலகத்தில் இயங்கிக் கொண்டே இருப்பவர். அநேகமாக நாவல் என்ற ஒரு வடிவத்தை தவிர மற்ற எல்லா வடிவத்திலும் அவர் எழுதி பார்த்து விட்டார் என்று நினைக்கின்றேன். எங்கள் ஏரியாவுக்கு வரல இன்னும். ஆனால் எந்த ஒரு எழுத்து சார்ந்த ஒன்றையும் போகிற போக்கில் செய்ததாக வரலாறே கிடையாது. அவ்வளவு ஈடுபாட்டோடு, அவ்வளவு ஆழத்தோடு செய்கிற, எழுதுகிற ஒரு எழுத்தாளர். 1987, 88 குற்றாலத்தில் எழுத்தாளர் சங்கம் தாமேசாக்கான தோழர்களுக்கான ஒரு சிறுகதை முகாமை தோழர் தமிழ்ச்செல்வன் தலைமையேற்று அன்றைய நெல்லை மாவட்ட தோழர்கள் நடத்தினார்கள். அந்த முகாமில் ஒரு கையேடு ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. தமிழ் சிறுகதையினுடைய வடிவங்கள் சார்ந்த ஒரு கையேடு. அந்த முகாமிலே பங்கெடுத்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்கிற ஒரு கையேடு. தமிழ் சிறுகதை எழுத துவங்கப்பட்ட காலத்திலிருந்து 1980கள் வரை எத்தனை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை வடிவங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை முறைமைகளில் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை எழுத்தாளுமையோடு எழுதப்பட்டிருக்கிறது என்று வகைமையாக பிரித்து ஒரு கேட்லாக் மாதிரி ஒன்று தயார் செய்து கொடுத்திருந்தார். ஏறக்குறைய ஒரு 2-3 மாதம் அதற்காக மட்டுமே தோழர் தமிழ் அவர்கள் உழைத்திருந்தார். எங்களை போன்ற ஒரு இலக்கிய உலகத்திற்குள் நுழைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை, ஒரு மிகப்பெரிய பாடநூலை தூக்கி கையில் கொடுத்ததைப் போல இருந்தது அந்த புத்தகம். எத்தனை முறையில் சிறுகதை எழுதலாம் என்று சிறுகதையை எழுதியவர்கள், நமக்கு முன்னால் எழுதியவர்களை எல்லாம் எடுத்து வைத்து கொடுக்கிற அந்த ஈடுபாடு, பயிற்சி, அந்த ஆளுமை அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்ச்செல்வன் அவருடைய பிரத்யேக துறை, அவருடைய இடம் சிறுகதை சார்ந்த செயல்பாடுகள் தான். நிறைய அரசியல் புத்தகங்கள், நிறைய ஆய்வு நூல்கள் எல்லாம் எழுதி கொண்டே இருந்தாலும் அவர் எழுதிய 2 மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பு வெயிலோடு போய் வாளின் தனிமை, சிறுகதை சார்ந்து அவர் எழுதியிருப்பது, இப்பொழுது தமிழ் நூற்றாண்டு சிறுகதையினுடைய மொத்த தொகுப்பு வெளியிட்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமான. கடந்த 40 ஆண்டுகள் எழுத்தாளனாகவும், ஆய்வாளனாகவும், கருத்தியல் பரப்புரையாளராகவும்,
தொடர்ந்து களச் செயல்பாடாளராகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற, இவ்வளவு பன்முகத்தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இன்னொரு எழுத்தாளர் தமிழில் கிடையாது என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். 40 ஆண்டாக தோளிலே போட்ட அந்த ஜோல்னாப்பை 1989 தாமிய காசா மாநாட்டில் திருநெல்வேலியிலே நடத்துகிற மாநாட்டில் அன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் வந்த செய்தி உங்களுக்கு என்ன தெரியும். தாமிரபரணி முழுக்க ஜோல்னாப்பைகளாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று போட்டார்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு கடைசியாக இப்பொழுது வந்திருக்கிற திருப்பி அடிப்போம் புத்தகம் வரை அதே ஈடுபாடு, அதே உழைப்பு, அதே ஆர்வம், அதே உற்சாகம், அன்பு நிறைந்த அந்த மனதின் தழும்பல் விழுகாத மனிதர்களே இங்கே இல்லை. அவ்வளவு தூரம் சொல்லலாம். தமிழ்ச்செல்வன் அவர்கள் வாழ்வுக்கும் எழுத்துக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை பற்றி தான் பல தோழர்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள். மதினி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எங்களை போன்ற பலரை உருவாக்கியதில், செதுக்கியதில், செழுமைப்படுத்தியதில், கூர்மைப்படுத்தியதில் எங்களது அண்ணனுக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அண்ணன் என்றால் அடிக்க முடியாது என்பதால் தோழர் என்று நாங்கள் சொல்லுவோம். அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அடி வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அடிச்சிருக்கிறார் எங்களை, நாங்கள் அவ்வளோ கைமாறி கொடுத்துருக்குறோம். ரொம்ப முக்கியமானது. ரொம்ப என்னுடைய காவல் கோட்டம் நாவலின் வெளியீட்டு விழாவில் தோழர் தமிழ்ச்செல்வன் சிறப்புரையாற்றினார். இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் நான் உரையாற்றினேன். இவ்வளவு பெருசு 1000 பக்கத்துக்கு நீ புத்தகம் எழுதுவியா, இது எப்படி நாங்கள் படிக்கிறது அப்படின்னு காவல் கோட்டம் வெளியீட்டு விழாவில் அவர் பேசின வீடியோ இருக்குது. இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் நான் பேசினேன். இது 1000 பக்கம். இப்போ சாகித்ய அகாடமி கொடுத்துருக்கிற புத்தகம் 1000 பக்கம். வரலாறு திருப்பி அடிக்கும்ல, கணக்கு நேர் செய்யப்பட்டது. எனவே அதே புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. 2 கணக்கும் நேர் செய்யப்பட்டிருக்கு. ஆமாம். எனவே மிக மிக முக்கியமான தமிழ் இலக்கிய உலகின் மிக முக்கியமான ஆளுமை 86 உள்ளே வருகிற பொழுதே வெயிலோடு போய் புத்தகத்தினுடைய முன்னுரையில் சுந்தராமசாமியினுடைய கடைசி வரி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த முன்னுரையெல்லாம் எழுதிட்டு கடைசியில் தமிழ்ச்செல்வன் கலைஞன் என்று சொல்லி முடித்திருப்பார். என்ன ஒரு வார்த்தை! இன்றைக்கு வரை அந்த துறையில், தமிழ் இலக்கிய துறையில் மிக மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகிற தமிழ் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியது இந்திய கலாச்சாரத்துறை. அது ரொம்ப முக்கியமானது. பல மடங்கு இரட்டிப்பாக்கியது. கடந்த ஒரு 10 நாளாக நாடாளுமன்றத்தில் நாங்கள்லாம் வாசலில் தான் உட்காந்துருக்கோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பின்றனால 15 நாட்களாக நாடாளுமன்றத்தினுடைய படிக்கட்டில் தான் நாங்கள் உட்காந்து போராட்டம் நடத்திக்கிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், போன மாதம் நடந்த தாமிய காசா முன்னெடுப்பில் நடந்த கூட்டத்திலே நான் சொன்னேன், சாகித்ய அகாடமி விருது இந்த ஆண்டு காப்பாற்றப்பட்டு விடும் என்ற எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த விருது அறிவிப்பை நடுவர் குழு முடிவு செய்த ஒரு அறிவிப்பை நிறுத்தி வைத்துவிட்டு கலாச்சாரத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்துக்கு இந்த கூட்டத்தொடரிலிருந்து அவ்வளவு எளிதில் தப்பித்து விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தோம். அவர் 3 முறை எங்களை தாண்டி போகிற பொழுதெல்லாம் என்னென்ன எதெல்லாம் உரையாடல் நடந்தது என்று எனக்கு தெரியும். 2 நாட்களுக்கு முன்னால் காலை ஒரு 11:30 மணிக்கு கலாச்சாரத்துறை அமைச்சகத்தினுடைய பொறுப்பாளரில் செயலாளர் ஒருவர் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலாவது எங்கள் பயிரதை விட்டுருவீங்களா அப்படின்னாரு. ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம் முதல்ல என்று சொன்னோம். நண்பர்களே, உண்மையிலே ஒரு 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 இந்த மறுப்பை உடைத்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்றால், அதில் தமிழ்நாடு செய்த பங்களிப்பு இந்தியாவின் வேறு எந்த மாநிலமும் செய்த பங்களிப்பை விட தாண்டி, தமிழ்நாட்டில்தான் கலையும் இலக்கியமும் அரசியலும் ஒன்றினை ஒன்று இறுக பிடித்து எழுந்து நிற்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கு மிக மிக முக்கியமான உதாரணம். பல மாநிலங்கள்லேருந்து கண்டன குரல் வந்துச்சு, அவ்வளோதான். நாம் செலுத்திய நம்முடைய இந்த காத்திரமான ஒரு தலையீடு தான் பட்டியலில் கையே வைக்காம பட்டியலை திருடிட்டு போனதை என்ன செய்யனே தெரியாம, சரி கொண்டு போய் திருப்பி வச்சிருவோம் என்று திருடர்களாக மீண்டும் திருப்பி வைத்து விட்டு போனார்கள் என்பதான் உண்மை. ஒரு திருத்தம் கூட செய்யவில்லை. எனவே மிக முக்கியமான ஒரு பணி என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய கவலையெல்லாம் நான் இங்கே வருகிற பொழுது நம்முடைய அருமைக்குரிய தொடர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அடுத்தடுத்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய செயல்பாடு, ஏனென்றால் கலாச்சாரத்துறை அமைச்சகத்திற்கும் சாகித்ய அகாடமிக்கு இடையில் ஒரு MOS கையெழுத்திடப்பட்டு விட்டது என்பது இப்பொழுது வரை அது வெளியிடப்படாமல் இருக்கிறது.
நாடாளுமன்றத்தில் நாங்களும் கேட்கிறோம். நீங்க என்னதான் அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். எனவே அடுத்தடுத்த ஆண்டு இந்தியாவின் மிக கௌரவமான மிக பெருமைக்குரிய ஒரு நிறுவனம் சாகித்ய அகாடமி. அந்த நிறுவனத்தினுடைய சுதந்திரத்தை, அந்த நிறுவனத்தினுடைய தன்னாட்சியை பாதுகாக்க தொடர்ந்து நாம் வினையாற்றுவோம். அதே நேரத்தில் இந்த விருது தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகிற பாரதி புத்தகாலயத்துக்கு நன்றி தெரிவித்து எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.